கருத்துல கொண்டு வேலை செய்வோம், வென்றெடுப்போம். நாம் தமிழர். நன்றி சகோதரி. அடுத்தபடியாக கவிதா, மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அரங்கை நிறைத்திருக்கும் ஆச்சரியக்குறிகளே, எங்களை ஆச்சரியக்குறிகளாக மாற்றிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமே, நாங்கள் பல கேள்விக்குறிகளையும் நம்மோடு இணைத்து ஆச்சரியக்குறிகளாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து களமாடுவோம். முதலில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் ஆண்டுகளாக அருமை பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தை 1000 ரூபாய்க்கு கையேந்த விட்டுட்டு பெண்ணிய உரிமைன்னு சொல்றியா? உனக்கே நியாயமா இருக்கா? என்ன நியாயமா சொல்லுங்க. நீ எல்லாம் வர முன்னாடியே பெரியாருக்கு அம்மா படிச்சுச்சான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்றீங்கல்ல ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு, அங்க இருந்து ஒரு அம்மா பாட்டு எழுதிருக்கியா புறநானூறுல? உங்க அம்மா சொல்லி குடிச்சா, உங்க பாட்டி சொல்லி குடிச்சா அந்த அம்மாவுக்கு? எங்களை எல்லாம் பார்த்தா கேன பேச வச்சிடாதீங்க. கேனைகளா தெரியுதா? மேடை கிடைச்சிருச்சுன்னு இந்த தீக்கா மேடையில ஏறிக்கிட்டு பெரியார் படிக்க வச்சார், பெரியார் உரிமைன்னு. கேட்டோம், பெண்ணடிமைத்தனத்தை பெரியார் தாங்க இந்த மண்ணில இருந்து நீக்கினாரு. எப்படி 27 வயசு பிள்ளைய உசார் பண்ணிவிட்டு பெண்ணடிமையை தூக்கிட்டாரு. உனக்கு மூத்திரவாளி தூக்குறதுக்கு ஒரு சிஸ்டரை கூட வச்சு, சிஸ்டரா பார்த்து சிஸ்டரை கூட வச்சு நீ சம்பளம் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். உனக்கு வாரிசு வேணும், அந்த பிள்ளை வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாம கல்யாணம் பண்ணிட்டு, அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் பெண் ஏன் அடிமையானால். இத அப்படியே கேள்வியே கேட்காம ஏத்துக்கிட்டவங்களுக்கு பேரு பகுத்தறிவு. எவ்வளவு முட்டாளாக்கி இருக்காங்க பாருங்க நம்மள. இந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா சரதாங்க அண்ணாச்சி நீங்க சொல்றது உண்மையிலே எவ்வளவு காமெடி பீஸ் ஆக்கி எத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கேட்டா நாங்கள் ஒரு நாளும் தமிழகத்தை தலைநிமிர விட மாட்டோம். உங்க அப்பா என்னைக்கு அதிகாரத்துல உக்காந்தோன்னா அன்னைக்கே தமிழ்நாடு சரிஞ்சிருச்சு, குனியல சரிஞ்சிருச்சு. நாங்க மலையை கட்டி இழுக்கிற மாதிரி எப்படியாவது இந்த மலையை இழுத்துடலாம்னா இவங்களும் ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து குன்னைய மலையை தூக்குறானே வா வான்னு உடனே நம்ம ஆளுகளும் பின்னாடி போயிடுறாங்க. 1000 ரூபாய்க்கு பேர் என்ன தெரியுமா? மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுக்கு பேரு கலைஞர் உரிமை தொகை இல்ல. கலைஞர் உரிமை தொகை எது தெரியுமா? 1000 கோடி ஆட்டைய போட்டாங்கல்ல, அந்த 1000 கோடி தான் கலைஞரின் உரிமை தொகை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு ஆட்டை போடலான்னு ட்ரைனிங் கொடுத்து அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காரு இல்லையா, அதுதான் கலைஞர் உரிமை தொகை. இதுக்கு நீ என்ன சொல்லிருக்கணும்? அரசு மகளிர் உரிமை தொகை. ஏன்னா வரிப்பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு பேரு உங்க அப்பா உரிமை தொகை எனக்கு கொடுக்கறானாக்கும். உங்க குடும்பத்திலே அந்த 2 பெண்களுக்கு ஒழுங்கா உரிமை கொடுத்தாரா? அது ராசாத்தி அம்மாட்டையும் தாயாள அம்மாட்டையும் கேட்டாதான் தெரியும். அதுவே மனோரமா புண்ணியத்துலதான் கதை வெளியில வந்திருக்கு. இந்த லட்சணத்துலதான் வச்சுட்டு நாங்க தான் பெண்களை படிக்க வைத்தோம், நாங்க தான். நீங்க எல்லாம் வர முன்னாடியே பல பெண்பாட் புலவர்கள் வாழ்ந்த இனம்டா இது. ஆனா அதை எடுத்து சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. நீங்க பெண்ணிய புரட்சி பண்ண இந்த சமூகத்துல இன்னைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என் வீட்டுல நான் ஒரே பிள்ளைதான், பையன் கிடையாது, என்னை தவிர வேற பிள்ளை கிடையாது. செல்லமா வளர்க்கக்கூடிய பிள்ளைதான். ஆனா அப்பா என்ன கேட்டாலும் சரி சரிம்பார். ஆனாலும் தைரியமா பெண் பிள்ளைகள் தைரியமாக எதையாவது பேசிட்டா பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுது பாத்தியா அப்படிமாங்க. உண்மையா இல்லையா? இது நடக்குது. அதுவே ஆம்பளை பிள்ளை திமிரா தான் பேசுறான், ஆம்பளை பிள்ளை எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா அப்படிமாங்க. இத கூட உன்னால மாத்த முடியல. வீட்டுக்குள்ள பண்ண முடியாத புரட்சிய உன்னை திமிரா பேசுறான்னு சொல்றீங்களா? பேசுடா திமிரான்னு சொல்லி என்ன இங்க நிப்பாட்டி வச்சிருக்காரு என் அண்ணன். பேச திமிரா, உன்னை திமிரன்னு சொன்னா ஆமா இந்த திமிர் தான் என் அடையாளம். என் இடம் அடிமைப்பட்டிருக்கு, எனக்குள்ள ஒரு ஆவேசம் இருக்கு. அது உனக்கு திமிரா தெரிஞ்சுச்சுன்னா திமிரா தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவ?
1000 ரூபாய்க்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு மனசுல வச்சுக்கோங்க. நம்ம களத்துல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றோன்னு பெண்களுக்கு தெரியல. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் விழிப்புணர்வு. இப்ப களத்துக்கு வந்துட்டோம். நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா திராவிட கட்சிகளை வீழ்த்துவதோ இந்திய கட்சிகளை வீழ்த்துவதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், 2021 மகளிர் பாசறை கலந்தாய்வு வச்சப்ப மேல ஒரு தலைமை அலுவலகத்தில் இருந்த ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு ஒரு மண்டபத்தை நிறைச்சு உட்கார்ந்துருக்கோம். இன்னும் நான் முடிக்கல. இன்னும் நான் செய்தி சொல்றேன். படை பெருகிருச்சு, மகிழ்ச்சி. ஆனா படை பெருக்கத்தால் மட்டுமே வெற்றி சாத்தியப்படாது. அந்த படையில் இருப்பவர்கள் வலிமையானவர்கள், ஆனா அவர்களுக்குள் ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியமானது. உங்கள் எண்ணங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். வீட்டுல பெண்கள் எல்லாருமே ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வந்திருப்பீங்க. அங்க சமாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது பொறுமையா இருப்போம், கொந்தளிப்போம், கோவப்படுவோம், அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். ஆனா இந்த தளத்துல பயணிக்கிறதுக்கு 2 பேராயுதம் தான் நமக்கு தேவை. 2 கண்களாக. என்னன்னா, ஒண்ணு பணிவு, அத உங்க பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட காட்டணும். இன்னொன்னு துணிவு, உனக்கு எதிரில் இருக்கிறவன்ட்ட காட்டணும். இந்த 2ஐயும் மாத்தி காட்டிடக்கூடாது. பணிவை பக்கத்துல இருக்கிறவன்ட்டையும் துணிவை எதிரில் இருக்கிறவன்ட்டையும் காட்டினாதான் படை வலிமையானதாக இருக்கும். பெண் எனும் பேராற்றல், அது ஓராற்றல் தான். அந்த ஓராற்றலுக்குள் பேராற்றல் இருக்கு. அதனாலதான் அதை தலைப்பா வச்சிருக்காங்க. ஏன் செங்கோடிய குறியீடா வச்சிருக்காங்க? இவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் இவங்களுக்கு பெண்கள் போக பொருள் தான். பெரியார் என்ன புரட்சி செஞ்சார் தெரியுமா? இந்த சமூகத்துல விவேக் அவர்கள் சொல்லுவாங்க, பிக்கப், டிராப், எஸ்கேப். இதத்தான் இவன் செஞ்ச புரட்சி. இதை தவிர அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பொம்பளைங்களும் அப்படிதான். நீங்க பாருங்க, அதாவது கடவுளுக்கு சேவை செஞ்சாங்க. அவங்களே விரும்பி கடவுளுக்கு சேவை செய்யும் போது அவங்க பேர் என்ன? தேவர் அடியார்கள். அதாவது சாமிக்கு சேவை செய்யும் போது தேவரடியார்களா இருந்த பெண்களை ஆசாமிகளுக்கு சேவை செய்ய வச்சு தேவதாசியாக மாத்தின இந்த ஈனப்பிறவிகள் நம்மை விடுதலை அடை செய்ததா, நமக்கு புரட்சி பண்ண சொல்லி தருதான். இந்த இனத்தை அடிமையாக்குனது, இந்த பெண்களை இழிவுபடுத்தினது, இது எல்லாமே என்னைக்கு இந்த கூட்டம் உள்ள ஊடுருச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச கேடு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அந்த கேட வேரோட புடுங்கி எரியறதுக்கு தான் நம்ம போராட்டத்தை களத்துல வந்திருக்கோம். நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற கடமை மிக பெரியது. அங்க பொறுமை மிக மிக அவசியமானது. அதை மறந்துடாதீங்க. இங்க யார் என்ன சொன்னாலும் சொல்றது என் அக்கா, சொல்றது என் அண்ணன், சொல்றது என் தம்பி. அவன் என்ன சூழ்நிலையில சொல்லியிருப்பானோ, என் அக்கா என்ன சூழ்நிலையில பேசிருக்கோமோ அப்படி எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல பின்னாடி திரும்பி பாத்துறாதீங்க, ஓடிக்கிட்டே முன்னாடி. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த பெரிய கூட்டம் வந்துருச்சு, கேள்விக்குறி வந்துருச்சு, தற்குறி வந்துருச்சு, இதெல்லாம் வேண்டாம். அது தமிழ்நாட்டின் அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சந்திக்க இருக்கும் பேராபத்திற்கான அறிகுறி. அவங்களும் நம்ம பிள்ளைங்க தான். நம்ம அவங்களையும் அரவணைச்சு திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறதையும் உணர்ந்து களத்துல நிற்போம். அண்ணா, ஒரே ஒரு உறுதி நான் தர்றேன். திருவரங்க சட்டமன்றத்துக்காக நான் கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட ஒரு உறுதி, நீங்க சட்டமன்றத்துக்கு செல்லும் போது திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரையும் கூட அழைத்து செல்லுங்கள். இது நான் வணங்கும் அரங்கன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.